சார் வணக்கம். பொன் வில்சன் சார். நீங்கள் அப்புறம் பேசுங்க. பொன் வில்சன் சார், நீங்கள் 6 ரெசல்யூஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 2வது வந்து டங்ஸ்டன் சம்பந்தமாக முதல் தீர்மானம் கவர்னர் குறித்து, 3வது வந்து உருக்கு இரும்பு 5300 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்தது, 4வது பல்கலைக்கழகம் கூட்டாட்சி தத்துவம், 5வது வக்பு வாரிய சட்டம். நான் அது உங்ககிட்ட கேட்குறேன் சார். 6வது தமிழ்நாடு அப்படிங்கிற வார்த்தையே இல்லாமல் பட்ஜெட் போட்டுட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சார், இது இவங்க இப்போதான் முதல் முறையாக போடுறாங்க சார். இதனால என்ன, இந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுவதன் மூலமாக இது என்ன, இந்த தீர்மானங்களின் மூலமாக என்ன சொல்ல வராங்கன்னு நினைக்கிறீங்க சார் நீங்க? இல்லை, இப்போ இந்த தீர்மானங்கள் வந்து பெரிய விளைவுகளை ஏற்படுத்துமானா அதோட பயன் வந்து பெரிய அளவில் அரசியல் ரீதியாக இருக்காது. பட் என்னன்னா மக்களுக்கு எடுத்து சொல்றது. ஓகே, அதாவது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாட்டில் நடந்துட்டு இருக்கிறது அப்படின்றத மக்களுக்கு எடுத்து சொல்றதை வந்து ஒரு தீர்மானமாக நிறைவேற்றிருக்காங்க. இப்போ நம்ம சகோதரி சொன்ன மாதிரி கடந்த காலங்களில் எப்படின்னா பாராளுமன்றத்திலேயோ இல்லை சட்டமன்றத்திலேயோ அந்த கூட்டத்தொடருக்கு முன்னாடி ஆளுங்கட்சினாலும் எதிர்கட்சினாலும் சரி ஒரு ஒத்திகை பார்க்குற மாதிரி என்னென்ன நம்ம வந்து பேச வேண்டியது இருக்கும், ஒருவேளை எதிர்கட்சிகள் எப்படி பேசுவாங்க, அதற்கு என்ன கவுண்டர் கொடுக்கணும், நம்ம மக்கள் பிரச்சனை எதை தான் முன்னிறுத்தணும், முக்கியத்துவம் கொடுக்கணும், எதிலெல்லாம் வந்து நம்ம போராட்டம் ஆர்ப்பாட்டம் கூட பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் ஒரு ஒத்திகை பார்க்குற மாதிரி ஒரு ட்ரையல் எடுத்துக்குவாங்க. அது ரிஹர்சல் மாதிரி இருக்கும். ஆனால் இந்த இடம் வந்து ஒரு தீர்மானமாக அதை நிறைவேற்றிருக்காங்கன்னு போது இதில் முக்கியமான விஷயம் வந்து ஃபஸ்ட்டு விஷயம் வந்து ஒரு சுருக்கமாக சொல்லிடுறேன். அரசியல் நிர்ணய சபையில் கூட இந்த கவர்னரை பற்றி விவாதம் நடந்துச்சு. அண்ணல் அம்பேத்கர் இருக்கும்போது, நம்ம தாஸ் அவர்கள் இருக்கும்பொழுதெல்லாம் 31 மே 1949 கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டில் வந்து அந்த கான்ஸ்டியூஷனில் வந்து டிராஃப்ட் கமிட்டியில் வந்து விவாதம் நடந்துச்சு. என்னன்னா தேர்ந்தெடுக்கப்படலாமா உறுப்பினர்களால் அப்படின்னு சகோதரி சொன்ன மாதிரி. ஆனால் என்னன்னா இல்லை, தேர்ந்தெடுக்கப்பட்டால் அது பேரலல் கவர்மெண்ட் நடத்துகிற மாதிரி ஆகிடும், அதனால் நியமனம் தான் கரெக்டாக இருக்கும், அப்பாயின்மெண்ட் தான் கரெக்டாக இருக்கும். அப்போ ஒரு தூதுவர், மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே ஒரு தூதுவராக கவர்னர் இருக்கலாம். அப்போ கவர்னருடைய செயல்பாடுகள் என்ன அப்படின்னா அது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக கொடுத்தாங்க. அப்படின்னா கவர்னர் எந்த விஷயத்தில் மாநில அரசில் தலையிடலாம்னா சட்டம் ஒழுங்கு சுத்தமா செயலற்று போய்விட்டது, ஓகே, இல்லைன்னா அரசாங்கம் முடங்கி போய்விட்டது, ஓகே, இது 2. 3வது விஷயம், நாட்டின் பாதுகாப்புக்கு இந்த மாநில அரசு அச்சம் விளைவிக்கிறது. இந்த 3 விஷயங்கள்ல மட்டும்தான் கவர்னர் தலையிட முடியும். மற்றது எல்லாத்திலுமே கவர்னர் வந்து ஒரு சாதாரண ஒரு ஃபார்மாலிட்டியா தான் இருக்க முடியும். ஓகே, ஏன்னா அவ வந்து இஸ் டிரான்ஸ்ஃபரபிள், எந்த மாநிலத்திற்கும் போக முடியும், எந்த இடத்துக்கும் போக முடியும், நாளைக்கு மறுபடியும் அரசியலுக்கு வர முடியும், நாளைக்கு மறுபடியும் எம்எல்ஏக்கு நிற்க முடியும். அதனால அந்த போஸ்ட் வந்து எப்படின்னா ஒரு சம்பிரதாய போஸ்ட், ஒரு மரபு ரீதியான போஸ்ட். ஓகே, அதாவது மொத்த அதிகாரமும் மத்திய அரசுகிட்டே இருக்கக்கூடாது, மொத்த அதிகாரம் மாநிலத்துக்கு கூட இருக்கக்கூடாது. ஒரு கூட்டாண்மை தத்துவத்திற்காக, ஒரு லிங்குக்காக அந்த பதவி அப்படின்றது தான் ஆர்டிகல் 163 தெளிவா சொல்லிக்குது. அமைச்சர்களின் அறிவுரைப்படி தான் நடக்கணும். அதுல டிஸ்கிரிஷனரி பவர்ன்ற ஒரு வார்த்தை கொடுத்துருக்குது. ஆனா அந்த டிஸ்கிரிஷனரி பவர்ன்ற வார்த்தைக்கே வந்து அமைச்சர்களின் அறிவுரைப்படி தான் நீதிமன்றமே சொல்லியிருக்குது. அடுத்தது ஆர்டிகல் 164 என்னன்னா முதலமைச்சர் பரிந்துரைப்படி அமைச்சர்களை நியமிக்கணும். வேற இவரோட சொந்த ஒப்பீனியன் ஒன்றும் இருக்காது. 176 சட்டசபை கூட்டத்தொடரில் முதல் கூட்டத்தொடரில் கவர்னர் உரையாற்றணும். அது அவர் விருப்பம், உரையாற்றுறதோ இல்லையோ. அண்ணது இந்த 200வது சட்டத்தில் பெரிய விஷயம் இருக்குது. ஆர்டிகல் 200 தான் பில்லு மசோதா அவர்கிட்ட கொடுத்தால் அதை என்ன செய்யணும், 3 விஷயங்கள் தான் அவருக்கு இருக்குது. அதை வந்து ஒப்புதல் கொடுத்துடலாம், அசன் கொடுத்துடலாம். அப்படி இல்லைன்னா he can withhold, but he has to declare it. எதற்காக வித்ஹோல்டு பண்றன்றத அவர் சொல்லணும். he has to declare it அப்படின்றது தான் இருக்குது. 3வது என்னன்னா அது வந்து ஜனாதிபதிக்காக, ஜனாதிபதி பரிந்துரைக்காகவும் நிறுத்தி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா ரிட்டர்ன் பண்ணிடணும், அவ்வளவுதான். வித்ஹோல்டு பண்றோம்னா அதோட ரீசன் ஜனாதிபதி கொடுக்கறதுக்கா இல்லை எதுக்காக நீங்க கொடுக்கல அப்படின்றத வித்ஹோல்டு பண்றேன்னு சொன்னா ரீசனபிள் டைம். 3வது வந்து அதை திருப்பி கொடுக்கணும் அப்படின்ற இந்த விஷயத்தில் தான் இங்க பிரச்சனை எழுது. ஆனா இவங்க தீர்மானத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நடத்தை விதிகள் கவர்னருக்கு நியமிக்கணும்னு திரு ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இருக்கிற கோட் ஆஃப் கண்டக்ட் இருக்கணும். அடுத்தது டைம் ஃப்ரேம், கால நிர்ணயம். மசோதாவை அப்படியே போட்டு வைக்கக்கூடாது, ஒரு கால நிர்ணயம். 2மே நியாயமான கோரிக்கை தான், நியாயமான கோரிக்கை. ஆனால் இது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும் இதுக்கு. அப்போ கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் இதுல வந்து முடியுமா? இப்போ அது வந்து அது பேசிக் ஸ்ட்ரக்சர்ல வருதா? ஏன்னா கேசவானந்த பாரதி கேஸ்ல 1973 இந்த விஷயங்கள்லாம் வந்திருக்குதுன்னு போது அப்போ இதுல வந்து பெரிய அளவுக்கு வந்து அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும். அப்போ இந்த 2 விஷயம் தான் எசன்ஸ் ஆஃப் த கவர்னர் பவரை வந்து லிமிட் பண்றது. 2 தான். ஒன்னு மசோதாக்கு கால நிர்ணயம் வைக்கணும், அப்புறம் அவருக்கு நடத்தை விதிகள் கொண்டு வரணும் அப்படின்றது தான். இது 2 முக்கியமானது. ஆனா இது எப்படின்னா
18 வருடங்களாக மத்தியிலே மைனாரிட்டி அரசாங்கத்தோடு ஆட்சியில இருந்த பொழுது திமுக இதை செய்திருக்கலாம். ஓகே, நல்ல வாய்ப்பு கிடைச்சு. தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் வேற யாருக்கும் பெரிய அளவில் வாய்ப்பு கிடைக்கல. வேற எந்த கட்சிக்கும் சரி, அதிமுக உட்பட பெரிய அளவில் இந்த அளவுக்கு வாய்ப்பு கிடைக்கல. அவர்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும் பொழுது இதை கடந்த காலங்களில் விட்டுவிட்டார்கள் என்பதுதான் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. மூன்றாவது, இதே போல ஜனாதிபதிக்கு இருக்கிற பவர் தான் இவருக்கும் இருக்குது. சேம் பவர்ஸ். ஜனாதிபதிக்கு என்ன பவரோ அதே தான் கவர்னர் பவரும். அப்ப ஜனாதிபதிக்கும் நடத்தை விதிகள் கொண்டு வரப்படுமா? இப்ப நீட் யாருக்கிட்ட இருக்குது? இப்போ பிரசிடென்ட் கிட்ட ஜனாதிபதி தான் வச்சிருக்காரு. அப்ப அவருக்கும் நடத்தை விதிகள் கொண்டு வரணும்ல, அவருக்கும் கால நிர்ணயம் கொண்டு வரணும்ல. அப்ப அவருக்கும் கொண்டு வரதுக்கு நீங்க தீர்மானம் நிறைவேற்றுவீங்களா? சார், அவர் வந்து தேர்தல் மூலமா தேர்ந்தெடுக்கப்படுகிறார் சார். இல்ல இல்ல, நான் என்ன சொல்றேன், தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் கால நிர்ணயம் வேண்டும்ன்றது. இப்ப இன்னொரு விஷயம், சரி, நீதிபதிகள் தேர்தலால் தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்களா? எத்தனை வழக்குகள் 30, 40 வருஷம், 50 வருஷம். அப்ப அதுல கால நிர்ணயம் வைக்க முடியுமா? சார், பாதிக்கப்படுறது மக்கள் தானே. இல்ல இல்ல, ஒரு வழக்கினுடைய தாமதத்திற்கும் ஒரு ரெசல்யூஷன், ஒரு மனதாக ஒரு சட்டமன்றம் நிறைவேற்றக்கூடிய தீர்மானத்திற்கான ஒப்புதல், அவங்க கொண்டு வர பில்லுக்கான ஒப்புதலுக்கும் வித்தியாசம் இருக்குது சார். இதே தான் இருக்குது. ரெண்டு எல்லாமே பாத்தீங்கன்னா அதே தான். இதுவும் நம்ம பாமர மக்கள் கேட்டிருக்கிறதா? என்னன்னா, சொத்துல அண்ணன் இந்த பக்கம் வேணுமா, தம்பி இந்த பக்கம் வேணுமா, அவன் தலைமுறையே முடிஞ்சிடும் எந்த பக்கம் கொடுக்குறது. இப்போ இவங்க கேட்கக்கூடிய இந்த நடத்தை விதிகள் ஒரு கால நிர்ணயம் செய்யணும் அப்படிங்கும்போது ஆளுநர்களுடைய செயல்பாடு அப்படிங்கிறது, நீங்க ஆர்டிகல் 370 அபாலிஷ் பண்ணாங்க. அடுத்த ஒரு 2 மணி நேரத்தில் பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? நீங்க அதே போல இந்த விவசாயிகள் சட்டம் கொண்டு வந்தாங்க. ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் வந்து தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணாங்க. ஒரு 44 பார்ட்டிஸ் கொண்டு போய் அதை வந்து கருப்பு தினமா அதை கடைபிடித்து கொடுத்தாங்க. எதையுமே அக்செப்ட் பண்ணல பிரசிடென்ட் ஆபீஸ். உடனடியா அதற்கு ஒப்புதல். இங்க இல்ல வேற மாநிலங்கள்ல நிறைவேற்றப்படக்கூடிய எல்லா தீர்மானத்துக்கும் இப்ப நம்ம இது சொல்லலாம் சார். ஜெயலலிதா அம்மா ஒரு ஆக்சிடென்ட் வழக்குல 65 நாள்ல தீர்ப்பு. இல்ல சார், நான் தீர்ப்புக்கு சொல்லல சார். அதேதான் வரும். நீதிமன்றமும் அதேதான் சார். கால நிர்ணயம்ன்றது நீ பாக்குற மக்களுக்கே தெரியும். நீதிமன்றங்கள்லயும் கால நிர்ணயம் இருந்தா நல்லா இருக்கும்ன்ற எண்ணம் தான் வரும். நிச்சயமா அந்த எண்ணம் வரும். அதுவும் பாராளுமன்றத்துக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கு. அப்போ அதுவும் இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நீங்க வந்து இதற்கப்புறம் நீங்க சொன்னதெல்லாம் வந்து உண்மையா. இப்போ டங்ஸ்டன் விஷயத்துல கூட்டு பொறுப்பு, அதாவது எல்லாருக்கும் ஒரு கூட்டு பொறுப்பு, எல்லாருக்கும் கூட்டு கிரெடிட். மொத்தத்துல வந்து அந்த மக்கள் வந்து அது வந்து ஆளுங்கட்சி அதை எடுத்துக்கிறது இயற்கை. அது தவறு கிடையாது அந்த விஷயத்துல. அடுத்தது வந்து இரும்பு பயன்பாடு சொன்னீங்க. அது நம்மளுக்கு எல்லாம் பெருமை, மிகப்பெரிய பெருமை. உண்மையில அது மத்திய அரசு முன்னெடுத்து செல்லணும். கண்டிப்பா அவங்க வந்து இதை பெரிய அளவுல வந்து உலக அளவுல கொண்டு போகணும்ன்றது உண்மையா நியாயமான விஷயம் தான்.